தமிழ் சினிமா நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெக்கானிக் ராக்கி அப்படிங்கிற ஒரு தெலுங்கு திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படம் அமேசான் பிரைம் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங்லேயுமே பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தில் விஸ்வக் சென் தான் பார்த்தீங்கன்னா லீட் ரோல் பண்ணியிருக்காரு. இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னா, ஒரு மெக்கானிக் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்னென்ன, அவர் தன்னுடைய ஃபேமிலியுடைய கரேஜை காப்பாற்றுறதுக்காக என்ன மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரீம் அளவுக்கு போகிறாரு அப்படிங்கிற ஒரு தீமில் தான் இந்த படத்தினுடைய கதை இருக்கும். இந்த படத்தினுடைய ஆரம்பத்திலேயே கதாநாயகன் பார்த்தீங்கன்னா ஒரு மெக்கானிக்காக வேலை பார்த்துட்டு இருப்பார். அது மட்டும் இல்லாமல் ஒரு கார் டிரைவிங்கும் ஒரு சொல்லி கொடுத்துட்டு இருப்பார். அப்படி கார் டிரைவிங் கற்றுக்கு வர நபர் தான் சதா சீனிவாஸ் கையில் கதாநாயகன் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை சொல்கிறாரு. தான் சின்ன வயசில் எப்படி இருந்தார், தன்னுடைய லவ் லைஃப் எப்படி போச்சு, தனக்கும் தன்னுடைய அப்பாவுக்குமான பிரச்சனைகள் என்னென்ன, இப்போ கரண்ட்டாக என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போது ப்ரெசண்ட்டாக அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்கிறத சொல்கிறாரு. தன்னுடைய ஃபேமிலியுடைய கரேஜை காப்பாற்றுறதுக்காக மிகப்பெரிய பண தேவை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு சதா சீனிவாஸ் என்னென்ன மாதிரியான உதவிகளை பண்ணுறாரு, பிறகு கதாநாயகன் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை எதிர்கொள்கிறாரு, அண்ட் டுவர்ட்ஸ் த எண்டு அந்த பண பிரச்சனையை தீர்த்தாரா இல்லையா அப்படின்னு பல விஷயங்களை சொல்லக்கூடிய படம் தான் மெக்கானிக் ராக்கி. இந்த படத்தில் நான் லைக் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, செகண்ட் ஹாஃபில் வரக்கூடிய சைபர் கிரைம் அந்த சீன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் எடுத்திருப்பாங்க. குறிப்பாக கதாநாயகன் பண்ணக்கூடிய அந்த சைபர் கிரைம் போர்ஷன்ஸ் எல்லாமே, அதை சுற்றி நடக்கக்கூடிய ட்விஸ்ட் அண்ட் டேர்னிங்ஸ் எல்லாமே ரொம்ப பரபரப்பாக, ரொம்ப என்கேஜாக இருக்கும். குறிப்பாக ஆடியன்ஸுக்கு ரொம்ப ரசிக்க வைக்கிற மாதிரி எடுத்திருப்பாங்க. அதே போல் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபன்ஃபில்டாகவும் ரொம்ப கமர்ஷியலாகவும் எடுத்திருப்பாங்க. அதுவுமே ரசிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த படம் கமர்ஷியல் ப்ளஸ் சைபர் கிரைமை பேஸ் பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஓவராலாக இந்த படம் தரமாக இருக்குது. இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 3. அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.